ஹரினிஸ்ரீ. இன்றைக்கி நான் செய்ய போகிறது மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 400 கிராம் எடுத்துருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. 2 தக்காளியும் நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை வெடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு முந்திரி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 பட்டை, 3 பச்சை மிளகா, பாதி எலுமிச்சைப்பழம், 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 25 கிராம் எண்ணெய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நம்ம இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன்ல, அதில் 1 ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுக்கோங்க. நெய் உருகி வந்தோடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆன உடனே பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் பாஸ்மதி ரைஸ். அரிசி உடையாமல் நல்லா கலரி விட்டுக்குங்க. ரெண்டு நிமிஷம் நெய்யில் பாஸ்மதி ரைஸை நல்லா வறுத்துக்குங்க. போதும், 2 நிமிஷம் வறுத்தது போதும். நம்ம எடுத்துருவோம். இப்போ குக்கர் வச்சுட்டு ஃபுல் ஸ்லீமில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 25 கிராம் எண்ணெய் வச்சுருந்தா அதை ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். பட்டை லவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலரி விடுங்க. நம்ம காளான் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். காளான் போட்டு நல்லா கலரிக்கீங்க. புதினா கொத்தமல்லி பாதி சேர்த்துக்குங்க. ரெண்டு ஸ்பூன் தயிர். நான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சொல்லும் போது தயிரை சேர்க்கல, இப்போ நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5. மூணு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கறனால கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கலரிக்குங்க. பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1க்கு 1.5. நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்கன்னா 1க்கு 2. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்தோன்னா நம்ம அரிசி வறுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துப்போம். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசியை சேர்த்துப்போம். இதில் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. அரிசியை போட்ட உடனே நம்ம பாதி எலுமிச்சைப்பழம் வச்சுக்கலாம், அதை சேர்த்துப்போம். மீதி இருக்க கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்துப்போம். நான் 1 ஸ்பூன் நெய் தான் போட்டேன். இப்போ மீதி இருக்க நெய்யை இதை சேர்த்துப்போம். நல்லா கலரி விட்டுட்டு தீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சு நல்லா கலரி விட்டுட்டு தீ ஃபுல்லாக வச்சு இதை லாக் பண்ணிவிடுங்க. பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன், அதனால் 1 விசில் போதும். ஒரு விசில் வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள், அது வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். அரிசி நல்லா வந்திருக்குங்க. தண்ணி அரிசி எல்லாம் கரெக்டாக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.